வணக்கம் நண்பர்களே. 50-60 ஆண்டு ஆட்சியில் மக்களை பாடாப்படுத்தி எடுத்து பிச்சை எடுக்காத குறையாக நடத்தி ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்துக்கு போனாலும் இல்லை எந்த வேலைக்கு போனாலும் லஞ்சம் 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 தின்னு இன்றைக்கெல்லாம் அந்த மக்கள் முழிச்சுக்கிட்டு நம்ம தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த புரிதலும் அறிவு கூட இல்லாமல் ஓட்டு பிச்சை எடுக்கிறேன்னு கேட்குறான் ஒரு பிச்சைக்காரன் நாய். ஆமாம், நாங்கள் பிச்சை தான் எடுத்தோம், ஓட்டுக்கு எடுக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புவினும் கற்கை நன்றே ஐயமிட்டு உன் ஔவையார் சொன்னது. எதுக்கு பண்ணுற ஒரு காரியத்தை எதுக்கு பண்ணுறங்கிறது தான் முக்கியம். நாங்கள் ஓட்டு பிச்சை எடுத்தாலும் ஊருக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, இந்தியாவுக்கே நல்லது பண்ணுறதுக்கு எங்கள் தலைவர் ரெடி ஆகிட்டுருக்கிறார். இந்த 60 நாள் நீ பார்த்துருப்ப, பொறுத்துக்க முடியல. 60 நாள் இத்தனை பண்ணிட்டாரு. இவர் 5 வருஷம் இருந்தால் என்னாகு? அரசியல் எதிர்காலமே யாருக்கு இல்லாமல் போயிரு. நம்மளை மாதிரி திருடி திங்கிற நாய்களுக்கெல்லாம் இல்லாமல் போயிருங்கிற ஆத்திரத்தில் எவன்ட்டியோ பிச்சை எடுத்து காசை வாங்கிட்டு எங்கன்னு பார்த்து திட்டுறேன்டா. டேய், நல்லா சொல்கிற கேட்டுக்க. திரள்நிதிங்கிற பேரில் ஊராக நீ பிச்சை எடுக்கிறது ஊருக்கே தெரியும். கொன்னனு நீயும். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகர் எவ்வளோ பெரிய மனுஷன். ஒரு தமிழ் ஈழத்துக்காக எத்தனை வருஷம் ஒத்தையாக நின்று போராடி ஒரு பேர் இயக்கத்தை உருவாக்கி அவர் செஞ்ச வேலை என்ன? பாரதேசி, நீ அவர் பேரை வச்சுட்டு பெரிய ஒரு இது மாதிரி கட்சியை ஆரம்பித்து 16 வருஷமாக ஒரே இடத்துல 15 வருஷமாக படுத்து கிடக்கிறடா. ஒரு வார்டு கவுன்சிலர் என்ன மெம்பர் கூட எவனாகலடா. உங்களுதில் வந்துட்டீங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம்டா. தனிப்பெரும்பணியோட 1,65,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான். உன்னைய 36 லட்சம் பேர்த்து இப்போ கொண்டு வந்து 5 லட்சம் 6 லட்சம் 2% 1% ஆக்கி வச்சிருக்கிற. இன்னுமா திருந்த மாட்டேன். எங்கள் தலைவரை திட்டுற ஒவ்வொருத்தனுக்கும் சொல்லிக்கிறேன். இந்த ஒவ்வொருத்திக்கும் தான் அந்த ஜூலி பேசுங்கடா, ஆரோக்கியமாக பேசுங்கடா. தப்பு இருந்தால் சொல்லுங்கடா. புதுசு வந்திருக்கிறாங்க 50-60 பேர், 100 பேர், 125 பேர், 234 தொகுதி எத்தனை இருக்குது. எவனோ ஒரு தப்புன்னா சொல்கிறா, திருத்திக்குவார். எங்கள் தலைவர் திருத்திக்குவார்ல, திருத்துவார். சொன்னார்ல, தொட விடமாட்டேன், விடமாட்டேன்னு. எப்படிரா விடுவார்? இன்றைக்கி வரைக்கும் எந்த முதலமைச்சராக மேடையில் நின்று மைக்கை பிடிச்சி லஞ்சம் கொடுக்காத, லஞ்சம் வாங்கினா என் பேரை சொல்லுன்னு எந்த முதலமைச்சராக சொல்லிக்கிறா? பார்த்துருக்கியாடா? அதுக்கெல்லாம் பாராட்ட தெரியாத வக்கில்லாத வெண்ணெய் எங்கள் தலைவர் இடம் திட்டுறீங்க. அவர் கடைக்கன் பார்வைக்காக தான்டா காத்திருக்கிற அத்தனை பேருமே. ஒழுக்கமாக திருந்திக்குங்க. தமிழ்நாடு உயர்ந்துட்டுருக்குது, நல்வழிப்பட்டுருக்குறாங்க. மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் பண்ணுற அரசியல் இன்னைக்கு எடுபடாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிற கேட்டுக்க. நிரந்தர முதல்ல எங்கள் தலைவர் தான். உங்களால் அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. அரசியல் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக பண்ணுங்கள். எதிர்கட்சினா ஆரோக்கியமாக இருங்க. எங்களுக்கெல்லாம் கசமுசன்னு பேச தெரியாது. எங்களை அப்படி வளர்த்துல, நாங்கள் அப்படி வளரல. எங்கள் இயக்கம் அந்த மாதிரியான ஒரு இயக்கம் கிடையாது. அதனால தான்டா நீங்கள் இன்னும் தப்பிச்சிருக்கிறீங்க. பார்த்து நடந்துக்குங்க, ஒழுக்கமாக நடந்துக்குங்க. வளர்ந்து வர்ற தமிழ்நாட்டில் நீங்களும் வளருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத பண்ணி வாழ்க்கையை அழிச்சிட்டு தெருவுக்கு போயிடாதீங்கடா வெண்ணெய்களா. மக்களை எதுவும் எச்சா பேசியிருந்தால் மன்னிச்சுக்குங்க. எங்கள் தலைவரை எவன் பேசினாலும் விடுறதா இல்லை.